இன்னும் யார் வர வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். அடுத்தென்ன? மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியே என்று யாரை ஒவ்வொரு தொழுகையிலும் அழைத்தீர்களோ, وجاء ربك والملك صفا صفا, மலக்குகளின் படைசூழ அல்லாஹ் வருவான். இந்த மனிதர்கள் செய்த நன்மை தீமைக்கு தீர்ப்பளிப்பதற்காக எல்லா தடைகளும் தாழ்ந்திருக்கும், எல்லா சத்தங்களும் தாழ்ந்துவிடும். நபிமார்கள் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை ஐனல் மஃபர், ஓட முடியுமா என்று மனிதர்களின் கேள்வி. லா வஸர் இலா ரப்பிக யௌமைதினில் முஸ்தகர். யா அல்லாஹ் யா அல்லாஹ், வமா அத்ராக மா யௌமுத்தீன், ثم ما أدراك ما يوم الدين يوم لا تملك نفس لنفس شيئا والأمر يومئذ لله فإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه. மனைவியை பார்த்து கணவன், பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் என அவர்கள் தனித்தனியாக பிரிந்து ஓடுவார்கள். அவர்களின் நிலைமைகள் தான் அந்த நாளிலே பெரிதாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான். மனிதர்கள் எல்லோரும் சிதைந்து எங்க ஓடுவது என்று தெரியாமல் ஆலோசனை செய்வார்கள். வாருங்கள், அந்த கூட்டம், அதில் நாமும் இருப்போம், நானும் இருப்பேன், நீங்களும் இருப்பீர்கள். ஆலோசனை செய்வார்கள். மக்கள் சொல்லுவார்கள், யாரிடத்தில் சென்றால் சிபாரிசு? فيقول بعض الناس لبعض ائتوا آدم, ஆதமிடத்தில் சொல்லுவோம். فيأتون آدم, ஆதமிடத்திலே வருவார்கள். فيقولون يا آدم أنت أبو البشر خلقك الله بيده ونفخ فيك من روحه وأمر الملائكة فسجدوا لك. எங்களுடைய தந்தையே, மலக்குகளை அல்லாஹ் உங்களுக்கு சஜ்தா செய்ய வைத்தானே, அல்லாஹ் உங்களை அவனுடைய கரத்தால் படைத்தானே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச மாட்டீர்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், எங்களுடைய நிலைமையை நீங்கள் அறியவில்லையா? إن ربي غضب اليوم غضبا لم يغضب قبله مثله ولم يغضب بعده مثله. அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. யா நஃப்ஸி யா நஃப்ஸி இذهبوا إلى غيري, என்னை விடுங்கள், வேறு யாரிடத்திலாவது செல்லுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக், அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். என் ரப்பு இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. இத்ஹபு இலா கைரி யா நஃப்ஸி யா நஃப்ஸி. இத்ஹபு இலா மூசா அலைஹிஸ்ஸலாம், இத்ஹபு இலா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ் இஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக்.
இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன். அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. இத்ஹபு இலா கைரி இத்ஹபு இலா மூசா யா மூசா அலைஹிஸ்ஸலாம் இஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக். அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. இத்ஹபு இலா கைரி யா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக் யா நஃப்ஸி யா நஃப்ஸி. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. நபிமார்கள், ரசூல்மார்கள் தங்களுடைய அந்த நிலைமையை பயந்து, என் நிலைமை என் ரப்புக்கு முன்னால் இந்த பாவத்தோடு நாங்கள் செய்த இந்த சிறிய குற்றத்தோடு நிற்க முடியாது என்று பயந்தால் வாழ்க்கை முழுவதும் பாவங்களும் குற்றங்களும் அல்லாவிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் செய்யக்கூடிய மாறுதல்களோடும் அந்த ரப்புக்கு முன்னால் நிற்பதற்கு முஸ்லிம்களை, மூமின்களை நாம் தயாரா? இறுதியாக ஒரே வாய்ப்பு, இவரை விட்டால் வேறு வாய்ப்பு கிடையாது. இத்ஹபு இலா முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூல் அவர்களே, எங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா? எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச மாட்டீர்களா? கேட்டவுடன் உதவி என்று முஹம்மதின் சமூகமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபிமார்களின் சமூகமும் முஹம்மது ரசூலிடத்திலே வந்தவுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த வார்த்தையை கேட்டவுடன் அல்லாஹ்வின் அர்ஷுக்கு முன்னால் சென்று சுஜூதிலே விழுந்து விடுவேன், அழுவேன், அல்லாஹ்வை புகழ்வேன். அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகளை யாரும் இந்த உலகத்திலே அறிந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மஹ்ஷரிலே அவ்வளவு கோபத்தோடு இருக்கக்கூடிய அந்த ரப் மஹ்ஷர் தினத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய அர்ஷுக்கு முன்னால் சுஜூதிலே விழுந்து கிடக்கும் பொழுது அந்த மஹ்ஷரிலே அல்லாஹ் பேசக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலின் சமூகமே கேட்டுக்கொள்ளுங்கள், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையிலே அல்லாஹ் பேசக்கூடிய முதல் வார்த்தை யா முஹம்மத். அல்லாஹ்வை தவிர முஹம்மது ரசூலுக்கு அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய கண்ணியத்தை, உயர்வை, மதிப்பை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. இர்ஃபா ராஸக் சல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா. முஹம்மது ரசூல் அவர்களை கேளுங்கள் தருகிறேன், உயர்த்துங்கள் தலையை, போதும், உங்கள் அழுகை போதும், சிபாரிசை ஆரம்பம் செய்யுங்கள், நான் சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன பேசப் போகிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்? இந்த மனிதர்களை நிறுத்திக் கொண்டு என்ன பேசப் போகிறார்கள்? உலகம் காத்திருக்கும் முஹம்மது ரசூல் என்ன கேட்கப் போகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாரை பற்றி பேசப் போகிறார்கள்? தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியா? யாரை பற்றி? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியா? யாரை பற்றி? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே அந்த மஹ்ஷரிலே உலகம் எதிர்பார்த்து இருக்கும் பொழுது பேசக்கூடிய முதல் வார்த்தை யா ரப் உம்மதி, யா ரப்
உம்மதி, என் ரப்பே, என் சமூகம், என் சமூகம் கலங்கி நிற்கிறது யா அல்லாஹ். பாவங்களை சுமந்து உன் மன்னிப்பை எதிர்பார்த்து நிற்கிறது யா அல்லாஹ். ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என் சிபாரிசை. முஹம்மது ரசூலின் கண்ணியத்தை உணராமல் அவர்களுடைய வழிமுறையை புறக்கணித்து அதை கேவலமாக கருதக்கூடிய இந்த முஹம்மதின் ரசூலின் சமூகம் சிந்திக்கட்டும் அவர்களின் கண்ணியத்தை.